வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு சிவபெருமான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளெஸிங்ஸ் அண்ட் மெசேஜஸ் என்னன்னு பார்க்க போறோம். இது உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சு எடுக்கப்பட்ட அட்டை. ஸோ இதுலேருந்து வரக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து சொல்றேன். யாருக்கு எது பொருந்துதோ நீங்க அதை பார்த்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுல வந்திருக்க முதல் விஷயம் என்ன தெரியுமா? இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சிவனோட பாடல் வரிகள் ஞாபகம் வருது. உங்களுக்கு இது பொருந்துதான் பாருங்க. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கலிந்து போய் அப்படிங்கிறது போல அந்த பாடல் வரிகள்ல வரும். ஸோ இது எதுக்கு எனக்கு ஞாபகம் வருதுன்னா, உங்களுடைய விருப்பங்கள் ஏதோ ஒன்று நிறைவேறாம அது நாட்கள் நகர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். சிவன் கொடுக்குற விஷயம் என்ன தெரியுமா? நாம ஜெபம் பண்ணுங்க, சிவனோட ருத்ர நாமம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ முடிஞ்சா நீங்க பண்ணுங்க. இந்த சக்தியை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு இந்த மந்திரமே சக்தி வாய்ந்த மந்திரம். அந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்கும் போது ஒரு 27 வாட்டி 48 வாட்டி இல்ல 108 வாட்டி உங்களால எவ்வளவு தூரம் அதை உச்சரிக்க முடியுதோ பண்ணுங்க. கண்டிப்பா அதோட சக்தி உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்கு உதவும், உறுதுணையா இருக்கும் அப்படிங்கிறது சிவன் கொடுக்குற அட்வைஸ். ஓகேவா? ஸோ ருத்ர நாம ஜபம்னா உங்களுக்கு தெரியும்ல, ஓம் நமோ பகவதி ருத்ராய நமஹா அப்படி சொல்லலாம். இல்லை எனக்கு இதை சொல்றதுக்கு சிரமமா இருக்கு அப்படின்னா சிவாய நமஹா சொல்லலாம். இல்லை இன்னும் சுலபமான மந்திரங்கள்லாம் இருக்கு, பட் அது ஓம் அப்படிங்கிறது வேணும். ஓகேவா? ஓம் தத் புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹே தன்னோ ருத்ர பிரசோதயாத் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு மந்திரத்தையுமே நீங்க நிதானமா நிறுத்தி உங்க மனசுல பதிய வச்சுக்கிட்டு சொல்லக்கூடிய மந்திரத்துல கவனம் வச்சு நீங்க சொன்னீங்கன்னா அதோட பலன் வேற லெவல்ல இருக்கும். ஸோ உங்களோட நிறைவேறாத விருப்பங்கள் இல்லை ஒரு தடை ஏற்பட்டிருக்க ஒரு விஷயம் நான் செய்கிறேன், அது தடைக்கு மேலே தடையாக வந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்தி பாருங்க. இதோட சக்தி நீங்கள் உணர்வீங்க. ஓகேவா? ஸோ சிவன் கொடுக்குற முதல் மெசேஜ் அது. அதே போல் அடுத்தது உங்களோட குடும்பம் சார்ந்து சூப்பராக இருக்கு. ஓகேவா? ஸோ குடும்பத்தோட அனுசரணையாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. அவங்களோட பாச பிணைப்பு நல்லா இருக்கு. ஓகேவா? இந்த குடும்பத்துக்கான நேரத்தை நீங்க அதிகம் பண்ணுங்க. ஓகே, உங்களோட மகிழ்ச்சியான நேரத்துக்கு உங்களோட குடும்பத்தை சார்ந்து அதிகமா கொடுங்க அப்படிங்கறத உங்க சிவன் சொல்றாரு. ஓகேவா? ஸோ எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்க முடியுமோ அது அதிகமா வச்சுக்கோங்க. குடும்பத்து கூட நிறைய நேரத்தை செலவிடுங்க. அது உங்களுக்கு ரெட்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மகிழ்ச்சியா இருக்க தான் நம்மள மகிழ்ச்சி ஈர்ப்போம், நம்மளே ஈர்ப்போம். சரியா? ஸோ ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு நிறை குறைகளை பார்க்காம மன நிம்மதியோட உங்க குடும்பத்துக்கான நேரத்தை நீங்க கொடுங்க. கண்டிப்பா அது அப்படி நிரந்தரமா இருக்கும். ஓகேவா? எந்த ஒரு சந்தோஷமே நிரந்தரமா இருக்கணும், அதுதான் நல்லது. ஓகேவா? ஸோ சூப்பரா இருக்கு. அதே போல பைரவர் வழிபாடு, நீங்க பைரவர் வழிபாடு செய்யக்கூடிய நபர்களா இருக்கலாம், இல்ல சிவன் உங்களோட குலதெய்வம் இல்ல முருகர் குலதெய்வமா இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இந்த பைரவர் வழிபாடு எதுக்கு செய்ய சொல்றாங்க அப்படின்னா, மன பயம், ஓகே, அச்சம் சார்ந்த உணர்வுகள் இருக்கக்கூடிய நபர்களா இருந்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒண்ணு மனசு படன்னு அடிச்சுக்குது, எதை பார்த்தாலும் பயமா இருக்கு, நான் செய்யக்கூடிய செயல்கள்ல ஒரு தெளிவு இல்லாம இருக்குன்னா கண்டிப்பா நீங்க பைரவர் வழிபாடு செய்யுங்க. இந்த பைரவர் வழிபாடு எதுக்கு இன்னும் அதிகமா பயன் கொடுக்கும் அப்படின்னா, எதிரிகள் சார்ந்த எதிரிகளோட தொல்லை ஏதாவது இருந்ததுன்னா அதுல இருந்து விடுபடுவதற்கும் உங்களோட எதிரிய வெல்வதற்கும். ஓகேவா? எஸ், அவங்க தொல்லையில இருந்து பாதுகாக்கவும் செய்வாரு பைரவர். அதே நேரம் உங்களை வெல்லவும் வைப்பார். நீங்க ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அந்த முயற்சி நல்ல விதமா போகிறதுக்கும் அவர் துணை புரிவார். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பைரவர் வழிபாடும் செய்யுங்க. ஓகேவா? ஸோ சிவனோட நாம ஜெபம் பண்ணுங்க, பைரவர் வழிபாடும் செய்யுங்க. ரொம்ப சிறப்பா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எவ்வளவு அழகா போகுது இல்லை நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு தெளிவு, ஒரு மனதிடம் எல்லாமே சூப்பரா போகக்கூடிய காலகட்டமா இருக்கும் அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா காடு மொத்தமுமே எடுத்த 6 காடுகளுமே ரொம்ப சிறப்பான அட்டைகளா வந்திருக்கு. ஒன்னே ஒரு விஷயம்தான், நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள். எஸ், அங்க மட்டும் கவனமா வச்சு பேசுங்க. கோவத்திலயோ ஆத்திரத்திலயோ ஏதாவது வாய் வார்த்தைகள் விடுறது, இல்ல வேண்டாத விவாதங்கள், இது போன்ற விஷயங்கள் ஏதாவது இருந்தா அதெல்லாம் தவிர்த்துடுங்க. உங்களுக்கு என்ன நன்மை விஷயமா நடக்கணுமோ அந்த நன்மைக்கான செயல்களை மட்டும் செய்யுங்க. வேண்டாத விஷயங்களை எவ்வளோ ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவ்வளோ நன்மைகள் உங்களுக்கு அடையும் அப்படிங்கிறது சிவனோட அட்டை. ஓகேவா? நம்ம நிறைய நேரத்தில் நினச்சிட்டு இருப்போம் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. அந்த நல்ல விஷயங்கள் நடக்காம போறதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செய்யக்கூடிய விஷயங்களை செய்யணும், செய்யவே கூடாத விஷயங்களை செய்யாம இருக்கிறதும் நமக்கான நன்மையை பெற்று தரும் அப்படிங்கிறது போலதான் இருக்கு. ஓகே, சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னா செய்யவே கூடாது. ஓகே, சூப்பர்.
அதே போல் நீங்கள் ருத்ர மாலை அணியக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இல்லை ருத்ராட்சம் அணியக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா அதை எடுத்து சுத்திகரிப்பை செஞ்சுக்கோங்க. ஓகேவா? உங்களோட ருத்ராட்சம் வந்து இப்போ கொஞ்சம் தூய்மை இல்லாமல் இருக்குது, நச்சுத்தன்மை வாய்ந்ததாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாலையை கழட்டி அதை எப்படி முறைப்படி சுத்தம் பண்ணணுமோ அது சுத்தம் பண்ணி நீங்கள் மறுபடியும் போட்டுக்கலாம். இல்லை நான் புதுசாக ருத்ராட்சம் போடணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா அதுவும் அதற்கான முறைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் அதுபடி அதையும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ருத்ராட்சம் மாலை வச்சும் நீங்கள் ஜபம் பண்ணலாம், உங்களோட விருப்பம். ஓகே, ருத்ராட்சம்ங்கிறது வந்து ஒரு கவசம் போல் அது உங்களை பாதுகாக்கும். நச்சுத்தன்மை இப்போ அதில் லைட்டாக இருக்குது அப்படிங்கிறது போல் சிவனோட அட்டையில் வந்திருக்கு. ஸோ அதை எடுத்து சுத்திகரிப்பு செஞ்சு போட்டுக்கோங்க. அது உங்களை ஒரு அரண் போல் காக்கும். ஓகே, நம்ம வெளியில் அழுக்கு போகிறதுக்கு சோப்பு போட்டு மாவு போட்டு குளிப்போம். பட் நமக்குள்ளே இருக்கும் இல்லையா, அந்த அழுக்குகள் அந்த நச்சுத்தன்மை போகிறதுக்கு இது போல் நாம ஜெபமோ இல்லை ருத்ராட்சம் மாலை அணிகிறதோ ரொம்ப சிறப்பு. ஓகே, ஸோ அடுத்து கடைசியாக வந்திருக்க அட்டை நந்தி பகவான் வந்திருக்காங்க. நந்தி பகவான் வழிபாடு அதுவும் ரொம்ப சிறப்பு. ஸோ முடிஞ்சா நந்தி பகவானை வழிபாடு செய்யுங்க. அதே போல் பசுக்கு உணவு கொடுக்கறது, பசுக்குன்னு இல்லை, நம்ம பார்க்கக்கூடிய கால்நடைகள் எதுவாக இருந்தாலும் அதுங்களுக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. ஓகேவா? ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் இதை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நீங்கள் மாற்றத்தை பார்ப்பீங்க. இவ்வளோ அழகாக மாறுது இல்லை நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது. நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஒரு உண்மைத்துவம், அந்த மாற்றத்தை நம்மளே பார்க்கறது, அதுதான் கண் கூட நமக்கு சில விஷயங்கள் தெரியுது இல்லையா? அதுதான் அது நமக்கு ஒரு உண்மை புலப்படுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மட்டும்தான். மற்றபடி நான் சொன்ன மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகளை மட்டும் கவனம் வச்சுட்டு பேசுங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த பேச்சும் பேசிடாதீங்க, அது உங்களுக்கு தவறாக போகிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி குழந்தைகள் சார்ந்து நல்லா இருக்கு, கணவன் மனைவியா இருந்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. காதலர்களா இருந்தாலும் அதே தான். குடும்பம் சார்ந்து நல்லா இருக்கு, சுற்றுப்புறம் சார்ந்தும் நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நாம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த நாம ஜெபம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம உடல் ஏதாவது சரியில்லை, உடம்பு சரியில்லைன்னா மருந்து மாத்திரை எடுத்துக்கோம்ல, அதே போலதான் நமக்கு இருக்கிற சில பிரச்சனைகள் ஏன் எதுக்கு இப்படி நடக்குதுன்னு தெரியல, எதுக்கு இந்த தடை வந்துச்சுன்னு தெரியல, ஏதோ ஒன்று விஷயம் நமக்கு சரியில்லை அப்படின்னும் போது கண்டிப்பா இந்த நாம ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல மாறுதல்கள் நீங்க உணர்வீங்க அப்படிங்கிறது சிவன் கொடுக்குற விஷயம். நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இது எத்தனை பேருக்கு பொருந்தது எனக்கு தெரியாது. ஸோ பொருந்ததை எடுத்துக்கோங்க, பொருந்தாததை தவிர்த்துருங்க. தேங்க்யூ.